ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டா 360 360 ஆக்ஷன் கேமரா அதோட அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கேமரா ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும். நிறைய vloggers இப்போ யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நிறைய இடத்துல வந்து இதை பற்றி ஆர்டிகல்ஸ் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் இந்த கேமரா வாங்காம வச்சுருக்காங்க. இந்த அன்பாக்சிங் எதுக்கு நான் பண்ணுவேன்னா வந்து நானே இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட வந்து செக் பண்ணியிருந்தேன். ஆன்லைன்லேயும் செக் பண்ணியிருந்தேன். நிறைய தமிழ் vloggers அவங்க கமெண்ட்ஸில் போய் பார்த்தா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்குது. தமிழில் வந்து நான் அன்பாக்சிங் பார்க்கல. பர்ச்சேஸ் பண்ணதை அன்பாக்சிங்காக பண்ணலாம்னு தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இது ஆக்சுவலாக வந்து கேமரா பண்டில் சொல்லுவாங்க, இல்லை ப்ரீமியம் பண்டில். இது ஆக்சுவலாக ஆப்பிள் ஸ்டோரில் தான் கிடைக்கும். நார்மல் ஸ்டோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கேமரா மட்டும் தான் வரும். இது வந்து ஆப்பிளுக்காக கஸ்டமாக பண்ண ஒரு பண்டில். இது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்காக பண்ணுது. அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேட் ஃபார் ஐஃபோன், ஐபேட் போட்டிருக்கோம். நான் வந்து யூஸ் பண்ணது ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஆனால் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் நாக்குமே நிறைய டிஸ்கஷன் போர்ட்டல்ஸில் செக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் செக் பண்ணப்போ இது போத் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு as well as ஆப்பிளுக்கு இப்போ யூஸ் பண்ண முடியும். அதான் நெக்ஸ்ட் அன்பாக்சிங் உள்ள போயிடலாம். ப்ரீவியஸாக சொன்னது மாதிரி தான் இப்போ நம்ம நார்மலாக வந்து எல்லாமே இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்களா உங்களுக்கு அந்த சிமிலர் டைப் அந்த பாக்ஸிங் வந்துடும். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு அந்த டாப் டு பாட்டம் எடுக்கிற மாதிரி தான் இது வரும். அதுக்கு முன்னாடி வந்து இதில் என்ன எழுதுறது செக் பண்ணிருக்கலாம். ஸோ இது கீழே வந்து இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த டிஃப்ரெண்ட் இது இருக்கும். 0.7K வீடியோ ஷூட். இது கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்கும். கேமரா ப்ளஸ் 2 பேட்டரிஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிருக்கலாம். நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் அன்பாக்சிங் போவேன். நெக்ஸ்ட் நம்ம டக்குன்னு அன்பாக்சிங் உள்ள போயிடலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆப்பிள் ப்ராடக்ட் ஃபீல் வரும். பாக்ஸ் வந்து அப்வர்ட்ஸ் அந்த குஷன் ஃபீல் வரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணது. அதான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமராக்காக ப்ரொடெக்ஷன் இது. ஸோ வெரி சாஃப்ட் லேயர். உங்களுக்கு அந்த டிப்பிக்கல் ஆப்பிள் ஃபீல் வந்துடும். ப்ளஸ் பாக்ஸ் குவாலிட்டி திக்னஸ் வரும். உள்ளே இருக்கிற மெயின் கண்டென்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு அந்த புல்லட் செல்ஃபி ஸ்டிக் வந்தது. நிறைய பேர் அவ்வளோ ஃபெமிலியாக இருக்க வேண்டிங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து கேமரா தேவையும் இந்த செல்ஃபி ஸ்டிக் தேவையும். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் அந்த மெயின் செல்ஃபி ஸ்டிக். நிறைய பேர் வந்து அந்த இன்விசிபிள் ஸ்டிக் எப்படி வருது, கேமரா மட்டும் வருது, இமேஜஸ் இது இல்லாமல் வருதுன்னு கேட்டு அங்கே நிறைய போஸ்டரில். அதுதான் நிறைய பேருக்கு இது கியூரியாசிட்டி. இந்த 360 கேமராக்கு யூனிக்னஸ் இந்த ஸ்டிக் தான் நான் சொல்லுவேன். திரும்பி இது வந்து உங்களுக்கு ஒன் சைட் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இழுத்து வைக்கலாம். ஸோ நல்ல லென்த் வரும். பார்த்தாவே உங்களுக்கு ஃபுல் லென்த். அதுக்கப்புறம் நீங்கள் எனி பாயிண்ட் irrespective ஆஃப் என்ன இதில் வச்சுருக்கீங்க, நீங்கள் இந்த ஆப்போசிட் சைடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லாக் ஆகும். ஸோ நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம், ஷார்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேயரில் வந்து கிளிக்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்துலையும் வந்து கிளிக் போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகும். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதுதான் மெயின் செல்ஃபி ஸ்டிக். கீப் இட் aside. இது வந்து உங்களுக்கு நார்மல் கேமரா பேட்டரிஸ் டிஃபால்ட்டாக வந்து எல்லா கேமரா வாங்கினீங்களும் ஒன்று கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டுவல் கேமராஸ் கொடுத்துருவாங்க. டுவல் கேமரா பேட்டரி. இது வந்து 1200. சில பேர் 1500 யூஸ் பண்ணுவாங்க. மேபி ஃபியூச்சரில் ஷூட்டிங் டைமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா. இதுதான் கேமரா. நிறைய பேருக்கு கன்சர்ன்ஸ் இருக்கும், லென்ஸில் வந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது, சேஃபாக இருக்குமா, டேமேஜ் ஆகுமா என்னென்னு. இதில் ஆக்சுவலாக ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு சிலிகான் கேஸ் வரும். ஸோ இந்த லென்ஸ்க்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கிடைக்கும். ஸோ அந்த கேஸ் உங்களுக்கு வச்சுன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து about 40 pounds அது. ஆனால் டிபெண்ட்ஸ் இடத்துல எவ்வளோன்னு. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டிக்கு வரலாம். நிறைய பேர் வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக் தேவையும். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக டுவல் பர்பஸ். ஒன்று ட்ரைபாட். நான் சொன்ன ஆப்பிள்னால எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டட் டைப்பாக பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நார்மலாக இந்த சேம் செல்ஃபி ஸ்டிக் கீழே இருக்கும். இதில் நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நார்மலாக வச்சுட்டு உங்களுக்கு 360 டிகிரி ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். டைம் லேப்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் நம்ம டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும். இதில் இன்னொரு பர்பஸ் என்னன்னா வந்து இங்கே சைடில் இன்னொரு லாக் இருக்குது. ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுன்னு இதை பண்ணிட்டீங்களா என்ன ஆகுனா இங்கே வந்து இது வந்து ரொட்டேட்டிங் வீல். ஸோ இது வந்து நம்ம லூஸ் பண்ணி வைக்கலாம். லூஸ் பண்ணிட்டீங்களா இந்த வீல் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, எப்போ வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு
இதில் வந்து செல்ஃபி ஸ்டிக் அட்டாச் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஸ்பின் பண்ணலாம். சைட் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஃபுல் 360 ஸ்பின் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷனு இல்லை ஏதாவது ஃபயர் ஒர்க்ஸ் டைம் அந்த மாதிரி பார்ட்டி பர்பஸ் ஏதாவது போது இப்போ நீங்கள் போட்டுட்டு ஜம்ப் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஆங்கிள் வரும். பாய்ஸ் படத்தில் ஒரு சாங்கில் வந்து அந்த ஜம்ப் பண்ணதுக்கு அந்த ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட்டு 360 டேர்ன் ஆகும் தெரியுமா, அதே ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கேட்லாக்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும் நினைக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு ஸோ இந்த சைடு ஓப்பன் பண்ணிருக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து 360 ஸ்டிக்கர்ஸ் வந்துடுது. இன்ஸ்டா 360 ஸ்டிக்கர்ஸ், இன்னும் 360 ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் மேனுவல், குவிக் ஸ்டார்ட், கைடன்ஸ் புக். இது நம்ம யாருமே ஆக்சுவலாக படிக்க வேண்டாம். ஸோ ஸ்டிக்கர்ஸ் டிபிக்கல் ஆப்பிள். ஸோ பை நார்மல் இதில் வருதா இல்லை எனக்கு தெரியல, ஆனால் ஆப்பிள் பண்டில் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலாக வந்து ஒரு கேஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பேக்லேயே பார்த்துக்குவீங்க. பை டிஃபால்ட்டாக வந்து இந்த கேஸ் கொடுத்துருவாங்க. போட்டு ஹேங் பண்ணிட்டு போகலாம். குட் கேஸ். கேமரா உள்ள போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த சைட் தான் போடணும், பிகாஸ் உங்களுக்கு லென்த் ஃபுல்லாக கிடையாது. ஸோ இட்ஸ் குவைட் குட். இருந்தாலும் உங்களுக்கு அந்த பல்ப்ஸ் தேவைது. சிலிகான் கேஸ் மேபி ஃபியூச்சரில் பர்ச்சேஸ் பண்ணணும், பிகாஸ் அது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஆகுது. வந்து உங்களுக்கு குஷன் இருக்குது, பட் ஹார்ட் டேமேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுமா தெரியாது. லாஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிங் கேபிள்ஸ், சார்ஜிங் கேபிள்ஸ். ஸோ வந்து இது வந்துடும். ஸோ மல்டிபிள் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இது உங்களுக்கு கேமராவில் டைரெக்டாக அட்டாச் பண்ணிட்டு வந்து இது உங்களுக்கு ஐஃபோன் கேபிள். ஸோ இது வந்து பியூராக ஐஃபோனுக்கு. உங்களுக்கு வந்து இது வந்து யூஎஸ்பி டு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணலாம், அது கேபிள் கொடுக்கல மேபி இது ஆப்பிள் பண்டில்னால. ஆனால் நான் வந்து நார்மல் இது கேபிள் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். நார்மல் யூஎஸ்பி கேபிள்ஸ் நம்ம இப்போ ஃபோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஎஸ்பி-C வந்துடுது. அது இல்லாமலே இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான், நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி. ஸோ நம்ம நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணாமல் கனெக்ட் ஆகும். நான் அதுதான் யூஸ் பண்ண போவேன், பிகாஸ் நான் சும்மா யூஸ் பண்ணுறது விண்டோஸ் லேப்டாப், ஆண்ட்ராய்ட். மெயினாக இது ஏன் ஆப்பிள் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய வேல்யூ, ஃப்ராக்ஷன் ஆஃப் த ப்ரைஸ்க்கு வந்து எனக்கு இந்த எல்லா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக மெமரி கார்டு அவங்களே போட்டு கொடுத்து 32 GB மெமரி கார்டு இன்சைட். பேட்டரி போட்டு அதை செக் பண்ணிடலாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த பட்டன் அப்படின்னா ஆன் ஆகும். இங்கே ப்ளூ லைட் க்ரீன் ஆன வந்து இட்ஸ் ரெடி. பார்த்தீங்களா வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் மோட் செலக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இது வந்து HDR நார்மல். இது போனாங்க உங்களுக்கு வீடியோ 33 மினிட்ஸ் சொல்லுவது வந்து பேலன்ஸ் எவ்வளோ மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். பேட்டரி பேசிஸ் இல்லை, மெமரி பேசிஸ். இது பேட்டரி சிக்னல் இருக்குது உங்களுக்கு. இன்னும் ஒரு கிளிக் நீங்கள் பண்ணிங்களா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் போகலாம். டு ஸ்க்ரோல் டவுன் செலக்ட் பண்ணுவது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு. இது வந்து HDR ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோக்கு உங்களுக்கு பாருங்கள் 2029 ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ ஸ்டாண்ட் பை மோட் வீடியோ. ஸோ இது கிளிக் பண்ணோம்னா வீடியோ ஷூட் ஆகும். உங்களுக்கு பீப் தேவைது, ப்ளஸ் எவ்வளோ செகண்ட்ஸ் ஷூட் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஐ திங்க் 180 இல்லை 200 degrees கேமரா. இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா. ஸோ ரெண்டுமே மர்ஜ் பண்ணோம். சில ஃபுட்டேஜில் வந்து நீங்கள் க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணிங்களா, ஒழுங்காக எடுக்காமல் இருந்தோம்னா வந்து பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு பிளர் தெரியும். அது வந்து ரெண்டு இமேஜும் ரெண்டு கேமரா லென்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ண இடத்துல வந்து பிளர் தெரியும். இதுக்கும் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. நிறைய பேர் ஈஸியாக நினைக்குவாங்க. இப்போ நிறைய vloggers நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க, பக்கா கிளாரிட்டியாக இருக்கும். அது அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வச்சு தான் வரும். எல்லா இது மாதிரி இதுலேயும் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ நம்ம எனி டைம் ஆஃப் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ மினிட்ஸ்னு காமிச்சது. செட்டிங்ஸ், ஃபோட்டோஸ். ஸோ நீங்கள் எப்படி ஒன்றா வச்சுட்டு லைக் செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து செகண்ட் பேஸ்ட் கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் இருக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஹைப்பர் லேப்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம்னா திரும்பியும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ எல்லாத்துக்குமே இது கிளிக் மட்டும் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் 360 1X. ஐ ஹோப் அவங்க எல்லாத்துக்குமே இது பிடிச்சிருந்துச்சு. இப்போ தான் நான் இது யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போவேன். ஸோ உங்கள் யாருக்காவது எனி கொஸ்டின்ஸ் இல்லை இந்த இதில் இருக்கிறதுல வந்து மெயினாக வந்து இது பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் இது நிறைய பேர் யூஸ் பண்ணி வேண்டிங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்க வேண்டிங்க, கேட்கலாம். நான் இது யூஸ் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் இஸ் இட் வர்த் இது பர்ச்சேஸ் பண்ணுவதா இல்லையா. தேங்க்யூ எல்லாரும். see you guys again in another video.
ஓகே ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்குவாங்க ஆனால் அதுக்கு பேக்கில் என்ன ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் க்யூரியஸாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்குவாங்க. வீடியோ சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கும். நிறைய இது வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் சில்லியாக பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நான் கடைசியாக முடிச்சு அந்த செட்டப் அப்படியே இருக்குது. ஃப்ளோவில் தான் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபன்னியஸ்ட் டே இந்த பேக் தான். இந்த பேக் ஏன்னா நான் வந்து ஃப்ளோரில் வச்சு பண்ணது வந்து கிம்பல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இங்கே கிளிப் மாதிரி வச்சு பண்ணியிருந்தேன். ரீசன் ஏன்னா நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணதில்ல, எல்லாமே ஃபோன் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ட்ரைபாட் இல்லை, இருக்குது இந்த டைனி ட்ரைபாடு. டேபிள் யூஸ் பண்ண கிளேர் அடிக்குது. ஃப்ளோர் யூஸ் பண்ணேன், சில இடத்துல லைட் ஆனாக இருக்கும், சில இடத்துல லைட் ஆஃபாக இருக்கும். நேச்சுரல் லைட்டுக்கு ட்ரை பண்ணேன், சொன்ன மாதிரி இங்கே டக்குன்னு இருட்டாயிரும். ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ காமெடி பண்ணி வீடியோ எடுத்துருக்குவேன். தெரியல இப்படி இருக்குதுன்னு. நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன், கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ யா இதுதான் சும்மா காமிக்கலாமே தான், பிகாஸ் யாருமே காமிக்க மாட்டாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சோலோவாக வீடியோ எடுக்குவேன். ஸோ லெட்ஸ் see. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சீயிங் த வீடியோ. பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிக்கலன்னா மன்னிச்சுங்க. பாய்.